ஹாய் கைஸ், வெல்கம் டு ராயல் குயின். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ரோஜா பூ வச்சு அதோட பெட்டல்ஸ்லேருந்து எப்படி மாலை கட்டுறதுன்னு, அது ஜாதிகா மாலைன்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையாக நான் யூஸ் பண்ணுறது ஒரு நீடில், நல்ல திக்காக பெரிய ஓட்டையாக உள்ள நீடில் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் தென் நூல் தேவைப்படும். நூல் தேவையான அளவை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். இப்போ இந்த நூலோட ஒரு எண்டில் நம்ம நாட் போட போகிறோம். அழகாக அது ஒரு சிங்கிள் நாட்டாக இருக்கலாம், டபுள் நாட்டாக இருக்கலாம், எத்தனை வேணுமோ. அது பூ அதுக்கு கீழே போய் விழுந்துடக்கூடாது, உதிர்ந்துடக்கூடாது. அதுக்காக நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. ஸோ நான் டபுள் நாட் போட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், நாட் போட்டாச்சு. இப்போ நாட் போட்டதுக்கப்புறமா இன்னொரு எண்டு இருக்கு இல்லையா, அதை நம்ம நீடிலுக்குள்ளே விட்டுக்க போகிறோம். நீடிலுக்குள்ளே விட்டுட்டு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது இப்போ நான் கோத்துட்டேன் நீடில். இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் அந்த ஃபுல் நூல் இருக்குன்னா நீடிலுக்கு லெஃப்ட் சைடில், ஓட்டையோட லெஃப்ட் சைடில், அப்போ ரைட் சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். அப்போ தான் பூ உள்ளே போகும். அங்கேயும் நம்ம நாட் போட்டோன்னா பூ விழுந்துடும். ஸோ இப்போ பூவோட பெட்டல்ஸ் நடுவில் கிழியாமல் ஃபுல் பெட்டலாக இந்த மாதிரி பூவிலேருந்து உதுத்து வச்சுக்கோங்க. அப்போது அதை வச்சு தான் நம்ம இப்போது மாலையாக தொடுக்க போகிறோம். நீங்கள் எடுத்துக்கிற அந்த நூல் அளவில் தான் நீங்கள் பண்ண போகிற மாலையோட சைஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த பூவை ஒதுக்கரிச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். இல்லை பூவில் நடுவில் கிழிஞ்சிடுச்சுன்னா பெட்டல்ஸில், அப்புறம் நம்மளால் அது பூக்க முடியாது. இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி முதல்ல ஒரு பெட்டல் எடுத்துக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க. ஹாஃபாக மடிச்சுட்டு அதை திரும்பி இன்னொரு ஹாஃபாக மடிங்க. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது இப்படி இருக்கும். இப்போது நீடிலில் அந்த மடித்த பார்ட் இருக்கு இல்லையா, அந்த அவுட் சைட் பார்ட் அது கீழே வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இது பண்ணிவிடுங்க. இது ஒயிட்லேருந்து தள்ளி இருக்கணும். ஒயிட்டுன்றது அந்த பெட்டலோட பாட்டம் பார்ட், அதுலேருந்து தள்ளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ திரும்பி மடிக்கிறேன், அது வேணால் திரும்பி பார்த்துக்கோங்க எப்படி மடிக்கணுன்றது. ஸோ இப்போ நம்ம அடுத்த பெட்டல் மடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது எப்படி மடிக்கணுன்றது பார்த்துக்கோங்க. இப்படி மடித்து இப்போது அடுத்த பெட்டலை நம்ம வச்ச ஃபர்ஸ்ட்டு ஒயிட் சொன்னேன் இல்லையா பாட்டம் பார்ட், அதுக்கு ஆப்போசிட்டில் இப்போ நம்ம வைக்கிற செகண்ட் பெட்டலோட ஒயிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒயிட் ஆர் எல்லோ, அந்த பாட்டம், அந்த பெட்டல் பாட்டம் என்ன கலரில் இருக்கும் அது ஆப்போசிட்டில் இருக்கணும். இப்போது ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இன்னும் ரெண்டு ஆப்போசிட்டில் லைக் சைடில் வைக்க போகிறோம். ஸோ அது நம்ம பார்த்துக்க வேண்டியது என்னென்னா, அந்த நம்ம மடித்த பார்ட் அழகாக நீடில் சொருகிருக்கான்னு பார்த்துக்கணும். அது மடித்த பார்ட்டுக்கு மேலேயோ இல்லை ஓவராக கீழே போயிட்டால் பெட்டல் கிழிஞ்சிடும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ அது ப்ளஸ் மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பெட்டல் நகர்ந்துருக்கு, பட் ஸ்டில் அது ப்ளஸ் மாதிரி வந்திருக்கு. இப்போது நம்ம இன்னும் ரெண்டு பெட்டல் எடுத்து க்ராஸ் போட போகிறோம், ஸ்டார் மாதிரி. ஸோ இது கிட்டத்தட்ட அந்த ஃப்ரோசன் சிம்பிள் மாதிரி வரும். அந்த மாதிரி நம்ம
நிறையா பெட்டல்ஸ் எடுத்து அழகாக ஒயிட் வெளில வந்த மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகாக அது வந்துடுது. இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இந்த கீழே தெரியுது இல்லையா, இந்த நாட் வரைக்கும் அந்த பூவை வந்துட்டு இழுத்துட்டு வரணும். பொறுமையாக இழுக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டோன்னா பூ கிழிஞ்சிடும். இப்போ அப்படியே பொறுமையாக இப்படி இழுத்து அதை அழகாக அந்த நாட் கிட்டே கொண்டு வரணும். அதில் நாட் கிட்ட நிறுத்திடணும். அந்த நாட்டை அது ஸ்டாப் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நான் காமிக்கிற பார்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த பார்ட் நூல் வெளில வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம அதை நாட்டும் போட மாட்டோன்றதுனால அது ஈஸியாக பூ கீழே கடிச்சு வெளில வந்துடும். ஸோ அதை மட்டும் வெளில வராமல் பார்த்துக்கோங்க. இப்போது இதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம்.
ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ எவ்வளோ அழகாக அந்த ஜாரிகா மாலை வந்திருக்கு பாருங்கள். அண்ட் கரெக்டாக அந்த ஒயிட் பார்ட் வந்து நம்ம வெளில வச்சதுனால ரொம்ப நீட்டாக சூப்பராக வந்திருக்கு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அது மாலை வந்து நல்லா டைட்டாக இருக்கா, பெட்டல்ஸ்லாம் க்ளோஸாக இருக்கான்றது இல்லைன்னா தான் வந்து பார்த்துக்கணும். மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ இன்னும் கொஞ்சம் இதை வச்சு நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மாலையை அழகாக தொடுத்து முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாட் போட போகிறோம். அழகாக நீடில்லேருந்து நூலை ரிமூவ் பண்ணிட்டு கீழே எப்படி போட்டோமோ அதே மாதிரி பூ கிட்டக்க நாட் போடுங்க. நல்லா பூ கிட்டக்க போட்டால் தான் பூ மாலை வந்து அவ்வளோ ஈஸியாக ஆகுறாது. நல்லா பூ கிட்டக்க இந்த மாதிரி பாருங்கள், கேப்பே இல்லாத மாதிரி பார்த்து போடுங்க. நான் வந்து ஒரு 3 தடவைலேருந்து 4 தடவை வரைக்கும் இந்த நாட் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்கும் நாட் அப்படின்னு சொல்லிட்டு, பூ வந்துடக்கூடாது இல்லையா வந்து. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட அழகான பூ மாலை ரெடி. See you next time in my next